பார்வதிக்கும் வினோத்துக்கும் இது கிராண்ட் ஃபினாலே சண்டையா? பார்வதி லேட்டா வந்ததுக்கான காரணம் என்ன? டைட்டில் வின்னர் பிஆரை வச்சுதான் ஜெயிச்சாங்களா அப்படின்ற ஒரு டாக்மே போயிட்டு இருக்கு. அல்டிமேட் வர வாய்ப்பு இருக்கா? அடுத்ததா பார்வதி கமருதீன் பாத்தீங்கன்னா ஜோடி ஆர் யூ ரெடியில வந்து பாத்தீங்கன்னா ஆட போறாங்களா? வேற எந்தெந்த பேர்லாம் அதுல ஆட போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க விஷயம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது நான் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நாளா கொஞ்சம் ரிலீஸா போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் பாட்டு அமைதியா உட்காந்துருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாவே. இருந்தாலுமே ஒரு நைட்டு ஃபுல்லா தூங்காம இருப்பேன், பகல் ஃபுல்லா தூங்கிட்டு இருப்பேன். திடீர்னு வந்து நைட் ஒரு அப்டேட் வரும். அந்த மாதிரி வந்து தூக்கமே இல்லாமலாம் வேலை பார்த்த நாட்கள் வந்து இந்த 100 டேஸா தான் இருக்கும். அதுக்கான வெகுமதி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் எல்லாமே. எனக்கான மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வெகுமதியா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க சப்போர்ட்டை நான் வந்து பாக்குறேன். ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க. அந்த சப்போர்ட்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கிராண்ட் ஃபினாலே வந்து முடிஞ்சிருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் இந்த செட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று நடக்கும். எல்லாம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. பிக் பாஸ் குரல் கொடுத்தாருல ஷாஷோ சச்சிதானந்த், அவரும் பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தோடையும் கலந்துப்பாரு. வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து செலிப்ரேஷன் நடக்கும். எப்போதுமே அவரோட போட்டோ வந்து வெளியில வராது. போன சீசன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன்ல அவருமே கலந்துக்கிறாரு. அவரோட போட்டோவும் பாத்தீங்கன்னா வெளியில வர ஆரம்பிச்சிச்சு. பிக் பாஸ்க்கு உண்டான மரியாதை, அந்த மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அது ஹைடலா இருக்க வரைக்கும் தான் இருக்கும். அது வெளியில ரிவியூல ஆக ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மதிப்பு குறைஞ்ச மாதிரி இருக்கு. அவர் வந்து கண்டஸ்டன்ட் ரேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறங்கி வந்து 60 காலுக்கு ஒரு ஜூம் வைங்கப்பா அப்படின்ற ரேஜுக்கு வந்து அவருமே இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, ஃப்ரேம்ல அழகா இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை நம்ம பேசணும்னா தனியா பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நேற்று வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே வந்து ஷூட் முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி எல்லாமே நடந்திருக்கு. எல்லாமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுல கமருதீன் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு கேங்கா வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது அதுல கமருதீனும் அந்த வினோத் வந்து எப்போதும் போலவே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. நேற்றுமே நம்ம பார்த்துருந்தோம், கமருதீனும் வினோத் தான் ஒன்னா உட்காந்துருந்தாங்க. பார்வதி வந்தானே வந்து வினோத் வந்து எந்திரிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பார்ட்டி எல்லாம் நடந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து எடுக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கமருதீனும் வினோத்தும் இருக்காரு. அந்த இடத்துல வினோத் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து கலந்து போயிட்டாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவங்க யாரு கூடயுமே வந்து அவ்வளவு போட்டோ வந்து லீக் ஆன மாதிரி நம்மளுக்கு தெரியல. யாரு கூடயுமே அவ்வளவு பேசின மாதிரி நம்மளுக்கு தெரியவே இல்லை. பார்வதி கமருதீன் மேபி எல்லாத்து கூட பேசிட்டு அந்த மாதிரிதான் சுத்திட்டு இருந்தார் போல இருக்கு. அதுவே வந்து ஒரு சில வினோத் கூட இருக்க மாதிரி போட்டோ, ஒரு சில நபர் கூட போட்டோ எல்லாம் வருது. சபரி கூட இருக்க மாதிரி, நிறைய பேர்த்து கூட இருக்க மாதிரி போட்டோஸ் எல்லாம் வருது. ஆனா வந்து பார்வதியை பொறுத்தவரை கமருதீனை தவிர மற்ற யாரு கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசி விரும்பல போல இருக்கு. அவங்களே தவிர்த்துட்டாங்க போல இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைடலா தான் அவங்க சுத்திட்டு இருந்தாங்க. மேபி வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாய் கிளம்புச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு அவங்க வெளியில போனோன்னே அவங்க உடஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதன் பிறகு வீட்டுக்குள்ள நடந்த ஒரு டிராமா ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொருத்தர் பேசின விதங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹர்ட்டை வந்து இது பண்ணியிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் பக்கம் இல்லாம பார்வதி சைடு திருப்பிட்டாங்க. இந்த கேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள், வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு மட்டும் குழுன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி அரோரா சொன்னதா இருக்கணும். டக்குன்னு வந்து சாண்ட்ராக்கு அகைன்ஸ்டாவும் மாறினாங்க எல்லாரும், அது வேற விஷயம். அப்படி பார்க்கும்போது எல்லாம் பார்வதி சைடு திருப்பினால ரெட் கார்டு வந்து பார்வதினாலதான் கமருதீன் வாங்கினாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து ரொம்பவே அவங்க ஹர்ட் ஆயிருப்பாங்க. எல்லாமே அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனால யார்கிட்டையுமே பேச வேணாம், நம்ம தவிர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தவிர்த்துட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கட் பண்ணி இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பார்வதி அவர்கள் நேற்று வந்து கிராண்ட் ஃபினாலே ஷூட்க்கு வந்து ரொம்பவுமே தாமதமா வந்திருப்பாங்க. அதுமே பிளான்ஸ் சென்ட்டு, அதாவது இந்த டிஆர்பிக்காக தான் இப்படி பண்ணாங்க. சப்போஸ் வந்து நேற்று நீங்க கிராண்ட் ஃபினாலே ஷோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாட்டர்மெலனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காரி துப்புற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு பர்ஃபார்ம் பண்ண வச்சாங்கன்னே தெரியல. எனக்கு கிராண்ட் ஃபினாலே முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அவார்டு கொடுப்பாங்க, ஒரு கலகலப்பா இருக்கும். நடத்தி முடிக்கணுமே நீங்க நடத்தின மாதிரி இருந்துச்சு. நேற்று பார்க்கும்போது சுத்தமா வந்து 6 மணில இருந்து கிட்டத்தட்ட 11 மணிக்கு டைட்டில் பண்ண கொடுக்குறாங்க. அந்த கேப்பை பில்லப் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ரிவ்யூவரா இருக்கனால நம்ம பார்த்தோம். மற்றபடி நான் வாட்டர்மெலன் ஆடுறப்ப டிவியை மாத்திட்டேன். நான் மாத்திட்டு வேற ஏதாச்சும் நான் வந்து இது கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். விராட் கோலி சதம் போடுறா அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
அவ்வளோ ஒரு கடுப்பா இருந்துச்சு நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு இதா இருந்துச்சு. அதனால வந்து ஸ்டார்டிங்லேயே பார்வதியை வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து வேலைக்கு ஆகாது, ஃபைனலா இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இறக்குனாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் ஆயிடுச்சு. வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸா வந்து நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐ ஆம் பேக் அப்படின்ற மாதிரி வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறமேட்டு வந்து டிஆர்பி பிச்சுக்கிச்சு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. நீங்களே பாருங்க, விஜய் டிவியோட இதுல வந்து அவங்க லைவ் வந்தது பாத்தீங்கன்னா பல மில்லியன் போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த லைவ். அதுக்கப்புறமேட்டு இப்போ அடுத்ததா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துருக்கு. அடுத்தது ஜோடி ஆர் யூ ரெடி வந்து நடக்க போகுது. அதுக்கான ப்ரோமோ கூட வந்துருந்துச்சு. சாண்டி மாஸ்டர், ரம்பா அவர்கள், ஸ்ரீதேவி அவர்கள் இருக்காங்க. இதுல ஆல்மோஸ்ட் வந்து பிபில இருந்து நிறைய பேர் வந்து போவாங்க. பிபி ஜோடிகள் கூட தனியா கூட நடத்தியிருக்காங்க. இதுல இருந்து நிறைய பேர் கண்டிப்பா போவாங்க. நான் இதுல இருந்து யார் யார் போவாங்கன்னு சொல்லிட்டு நான் பாக்குறது என்ன அப்படின்னா, கண்டிப்பா வியானாவா இருக்கட்டும், துஷாருக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு, வியானாக்கும் கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த ட்ரெண்டிங் கப்பலா வந்து வீட்டுக்குள்ள இருந்தது இவங்களாலதான் வந்து பாத்தீங்கன்னா போனது அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்வதி அண்ட் கமருதீன் இவங்களை அந்த ஷோக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா டிஆர்பி என்பது பிச்சக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை பிபி அல்டிமேட்டை பத்தி இந்த தகவல் எதுவும் வரல, ஒருவேளை வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்க்கும்போது இந்த டிஆர்பி பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்வதி அண்ட் கமருதீன் வந்து இந்த இதுக்கு வந்தாங்க அப்படின்னா, பிபி அல்டிமேட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிஆர்பி பிச்சுக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னைய பொறுத்தளவு அந்த இப்போ ஒரு மேட்ரு போயிட்டு இருக்கிற பிஆர் வச்சுதான் வந்து திவ்யா ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. டாப் 5ல வந்து ஒருவேளை வந்து பார்வதி கமருதீன் ரெட் கார்டு இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் டாப் 5 இன்னொரு டைட்டில் பண்ணிப்பாரு. 2,000 திவ்யா வந்திருப்பாங்க. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்படி பார்க்கும்போது அவங்க டிசர்வ் தான். பார்வதி கமருதீனுக்கு அப்புறமேட்டு அவங்க டிசர்வ் பிளேயர் தான். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பிஆரை வச்சு மட்டும் ஒன்றும் சத்தியமா ஜெயிக்கவே முடியாது. ஏதோ அவங்க வீட்டுக்குள்ள பண்ணாங்க, அதை வச்சுதான் அவங்க ஜெயிச்சாங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.